ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله அல்லாஹு தாலாவுடைய அளப்பரிய கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக ஆக்கியல் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருள்மிகு உம்மத்திலே ஆக்கியல் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனை வணங்கவும் சஜ்தா செய்யவும் நமக்கு அருள்பாலித்தான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதிலே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கூட்டமாக குழுமி அமர்ந்திருந்தார்கள். ஒரு மனிதர் புதிதாக அந்த மஜ்லிஸுக்கு வந்தார். அவர் ரொம்ப வெள்ளை வெள்ளையன்னு ஆடை உடுத்தியிருந்தார். அப்படியே அழுக்கு இல்லாத ஆடை உடுத்தியிருந்தார். அதனால் அவர் எங்கும் பிரயாணியை போன்று தெரியவில்லை. ஏன்று சொன்னால் பிரயாணியாக இருந்தால் ஆடைகள்லாம் அழுக்கு பறந்திருக்கும். அந்த காலத்தில் குதிரையில் ஒட்டாது வந்திருந்தாங்கன்னு சொன்னால் புழுதி பறந்து அழுக்கடைந்திருப்பார். ஆனால் வந்த மனிதர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார். அறிமுகமானவராக இல்லை. உள்ளூர்காராக இருந்தால் அறிமுகமாக இருப்போம், அறிமுகமானவராக இல்லை. ஆனால் அவர் ஆடைகள் எல்லாம் வெகு அழகாக இருக்கிறது. அவர் வந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அருகாமையிலே செல்கிறார். எந்தளவு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹை ஒட்டி அமர்கிறார். பெருமானாரோட காலோடு கால் சேர்த்து விட்டார். அவருடைய முட்டிக்கால் ரசூலுல்லாஹின் முட்டிக்கால் ஒட்டுகிறது. அவ்வளவு ரசூலுல்லாஹ் ஒட்டி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து மட்டும் இல்லாமல் தான் ரெண்டு கைகளையும் ரசூலுல்லாஹுடைய தொடையில் வைத்து விட்டார். பெருமானாருடைய காலில் வச்சு இவ்வளோ நெருங்கிய ரசூலுல்லாஹ் சஹாபா உட்கார மாட்டாங்க. பெருமானார் எல்லாம் உட்காந்து தூரமாக உட்காந்து ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்களே ஒழிய இவன் நெருக்கமாக அமர மாட்டார்கள். சஹாபாக்கெல்லாம் யாராக இருக்கும் இவன் நெருக்கி உட்கார்றாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள். வந்தவர் பெருமானாரிடத்தில் சில கேள்விகளை கேட்டார். முதலாவதாக மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சொல்வது, தொழுவது, நோன்பு, ஜக்காத்துக்கு ஹஜ் செய்வது, ஐந்தையும் பெருமானார் சொன்னார்கள். இரண்டாவதாக அவர் மல் ஈமான் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்குகளை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் மறுமை ஈமான் கொள்வது, இந்த 7 விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக அந்த வந்தவர் மல் இஹ்சான் என்று கேட்டார். இஹ்சான் என்றால் என்னவென்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் வணங்குவதாய் இருக்கும். அப்படி ஒன்னால் அவனை பார்க்க இயலாவிட்டால் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நீ வணங்குவதாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அதுக்கு பின்னால் சில கேள்விகளை கேட்டார். பின்பு அவர் போய்விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்தவர் யாருன்னு தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அல்லாஹு வரசூலுஹு ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாக்கும் ஜிப்ரீல், வந்தவர் தான் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா மனித உருவிலே அனுப்பினான். அவர்கள் வந்து இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டு உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளித்தார்கள். நல்லா விளங்குது. தீன்கிறது 3 விஷயம் தாங்க. ஒன்று இஸ்லாம்,
ஒன்று ஈமான், இன்னொன்று இஹ்சான். நம்மளாம் என்னன்னு தெரியுமா? நமக்கெல்லாம் நம்மளாம் முஸ்லிமா ஆமாங்கிறோம், இதெல்லாம் மூமினா ஆமான்னு சொல்றோம். இஸ்லாம்டா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான் சொல்றோம், அது என்ன, இதெல்லாம் விளங்குறதே நம்மெல்லாம். இஸ்லாம் ஒரு கோர்ஸ், அதை பற்றி அதுக்கு சில சிலபஸ் இருக்குது. அதை படித்து அதை ஒருவன் பரிபூர்ணமாக முஸ்லீம் ஆகிறான். இதற்கு மேல் ஈமான் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை ஒருத்தன் கமிட் பண்ணும்போது தான் முஃமின் ஆகிறான். இதற்கு மேல் இஹ்சான் ஒரு கோர்ஸ் இருக்கிறது, அதை அவன் பரிபூர்ணமாக்கும் பொழுதுதான் அவன் முஹ்ஸினாக ஆகிறான். நாம் எல்லாம் இதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வதே இல்லை. நாம் எல்லாம் இஸ்லாம் எல்லாம் ஈமான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில முனாஃபிக்குகள் எல்லாம் வந்து, நாங்கெல்லாம் முஸ்லீம் ஆகிவிட்டோம், நாங்கள் முஸ்லீம் ஆனதன் காரணமாகத்தான் உங்களுக்கு பெருமை அல்லாஹ் கொடுத்தான் என்று, அல்ல நபி என்று அல்லாஹ் பெருமை கொடுத்தான் என்று பெருமை பேசிக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்லிக்காம, யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நான் முஸ்லிம் என பெருமை அடித்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், பலில்லா, அல்லாஹு தான் உங்களுக்கு இஸ்லாமாக பாக்கியத்தை கொடுத்தான், உங்கள் கல்புகளில் ஈமான் பாக்கியத்தை அவன் தான் கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா. நீங்க முஸ்லீம் வேண்டா என்று வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்க முஸ்லீம் என்று வேணா சொல்லிக் கொள்ளுங்கள், மூமின்னு சொல்லாதீங்க என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, ஈமான் என்பது என்ன, இஹ்சான் என்று என்ன என்பது என்ன என்று அறிவு நம் மீது கடமையாக இருக்கிறது. என்ன அப்ப இஹ்சான்னா என்னங்க? நாம் வணங்கும் பொழுது அல்லாஹின் முன் அல்லாஹை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹின் முன்னால் இருக்கிறான், அவனிடத்தில் நான் பேசுகிறேன், அவன் முன்னால் தான் கூறுகிறேன், அல்லாஹ்வுடைய கால ஹஜாசி என்று சொல்லி அல்லாஹ்வை நேரிலே பார்ப்பது போன்று வணங்குவதுதான் உண்மையான வணக்கமாக இருக்கிறது. நாம் வர்றோம், தொழுகிறோம், போயிடுறோம். ஆனால் அந்த தொழுகையில் எந்த அளவு உள்ளட்சம் இருக்க வேண்டுமோ, எந்த அளவு தொழுகையில் நமக்கு அல்லாஹ்வுடைய பயபக்தி இருக்க வேண்டுமோ, அது நம்மளே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இராஜில்லாஹு மாதாம் ஃபிஸ் ஸலாத், ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும்போது அவன் அல்லாஹ்வோடு பேசுகிறான்னு பெருமானா சொன்னாங்க. அப்புறம் தொழுகை என்னன்னு சொன்னா, தொழுகை முடியலையும் நம்ம கல்வி அல்லாஹ்ட பேசணும். நம்ம ரப்பின் முன்னால் இருக்கிறோம், அல்லாஹ்வுடன் பேசுகிறோம் என்ற உணர்வு நம்மிலே வர வேண்டும். நாம் நிற்கும் பொழுதே, யா அல்லாஹ், நீதான் நிற்க வைத்தாய், உன் முன்னால் நிற்க பாக்கியத்தை நீ கொடுத்த ரப்பே, கையை தூக்கும் போது ரப்பே நீதான் என் கையை தூக்க வைத்தாய், நீதான் என் கையை கட்ட வைத்தாய் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு வார்த்தை பேசும் பொழுதும், யா அல்லாஹ், நான் பேசவில்லை, என்னுடைய கலாமையின் பேச்சை நீதான் என்பது வெளியாக்குகிறாய் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே பேசிக்கொண்டே தொழுக வேண்டும். அன்பர்கள், நிற்கிறோம் என்று சொன்னால் நாம் நாம நிற்கவில்லை, அல்லாஹ் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு பார்க்கிறோம், மூளைக்கு போற நரம்புகள் ஏதாவது ஒரு சின்ன நரம்பு சும்மா ஒரு அரை சொட்டு ரத்தம் கிளாட் ஆயிருது, சொட்டு ரத்தத்தை அடைச்சது என்று சொன்னால் ஒரு பக்கம் கை கால் வேலை செய்ய மாட்டேங்குது, சில பேருக்கு இடுப்பு கீழே வேலை செய்ய மாட்டேங்குது, சில பேருக்கு கழுத்து கீழே வேலை செய்யாம போயிருது, சில பேர் ரெண்டு கையும் சில பேருக்கு வேலை செய்யாம போயிருது. வெறும் ஒரு சின்ன அரை சொட்டு ரத்தம் அடைத்து விட்டால், ஒரு சென்டிமீட்டர் இல்லை, ஒரே ஒரு மில்லி மீட்டர் அடைத்து கொண்டால் அந்த ஒரு பக்கம் வேலை செய்யாமல் ஆகிவிடுகிறது. அல்லாஹ் அப்படி ஆக்காமல் நம்முடைய எல்லா நரம்புகளிலேயும் எந்த அடைப்பும் இல்லாமல் நம் நிற்க வைத்துக் கொண்டான்னு சொன்னால், இருக்குமோ அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் நான் நிற்கிறதே, என் எல்லா உறுப்புகளையும் சலாமத்தாக்கி வைத்து நீதான் நிற்க வைத்துக் கொண்டிருக்காய் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவிற்கு நாம் பேச வேண்டும். நாம் கண்ணால் திறந்து பார்க்க வேண்டும். நல்லா விளக்கணும், தொழுவும் போது கண்ணை மூடி தொழுவது மக்ரூஹ், கண்ணை திறந்து தான் தொழுகணும். ஏன்? கண்ணை திறந்து பார்க்கும் போது ரப்பே நீதான் என்னை பார்க்க வச்ச. எத்தனையோ பெரிய கூடர்களாக இருக்கிறார்கள். முன்னாள் சொல்லாம ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன், பார்த்தா 7-8 கூடர்கள், 2 கண்ணும் பார்வை இல்லாதவர்கள். அப்படியே அவர்கள் ஒவ்வொரு ஸ்டேஷனாக இறங்கி அவர்கள் கேட்கக்கூடிய, அவங்க பேசுகிறார்கள். அவர் பேசக்கூடிய பேச்சுகளை பார்க்கும் பொழுதும் நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி ஏற்படுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு பிறவி கூடர்களாக இருக்கிறார்கள். பெற்ற தாயை பார்த்ததில்லை, தந்தையை பார்த்ததில்லை, மனைவியை கல்யாணம் முடிச்சு பெற்றுகிறார்கள். ஆனால் மனைவி அழகு என்னன்னு தெரியாது, மனைவியை ரசித்ததில்லை, இந்த வானம் பூமி எதையுமே பார்த்ததில்லை. பிறவி கூடராக இருக்கிறார். ரப்பே, இத்தனை வருஷம் எனக்கு பார்ப்பது பாக்கியத்தை நீ கொடுத்தீங்க ரப்பே, நாம் கண் திறந்து தொழுகும் பொழுது அல்லாஹ் இந்த பார்வையை நீதான் கொடுத்த ரப்பே என்று சொல்லி அல்லாஹு தஆலாவிடத்தில் பேச வேண்டும். அல்லாஹ் பார்வையை கொடுத்த, ஏன் கொடுத்த அல்லாஹு தஆலா? அவனை பார்ப்பதற்கும் அந்த குர்ஆனை பார்ப்பதற்கும் நல்ல விஷயம் பயான்களை கேட்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா பார்வையும் கேள்வியும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான்.
நாம் அந்த பார்வை அல்லாஹ் கொடுத்த பார்வையை வைத்து அல்லாஹ் ஹராமாக்கிற வழி இல்லை. எத்தனையோ பேர் தேவையில்லாத காட்சிகளை பார்ப்பதிலே, வீடியோக்களை பார்ப்பது நேரத்தை கழிக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் ஓத டைம் இல்லைன்னு சொன்னாங்க. அவன் பள்ளிக்கு ஜும்மாவுக்கு போயிருந்தேன். இங்கே இன்னும் இந்த சபையில் எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ஒரு ஜூஸ் குர்ஆன் ஷரீஃப் போகாது யாராருன்னு கேட்டேன். ஒரு 500 பேர் ஒருத்தர் கூட குர்ஆன் ஷரீஃப் போதல. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஜூஸ் குர்ஆன் ஷரீஃப் போதக்கூடிய ஒருத்தர் கூட அந்த அவ்வளவு சபையில் இல்லை. இப்போ நான் சொன்னேன் பாருங்க நண்பர்களே, அல்லாஹ் கண்ணை கொடுத்தான், அல்லாஹ் துனியாவை பார்க்கறத கொடுத்தான். அல்லாஹு தஆலா இந்த கண்ணை அல்லாஹ் கொடுத்து அவனை பார்க்கறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய காட்சியை ரசிப்பதற்காக வேண்டி, அவன் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் குர்ஆனை செலவழிக்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த அல்லாஹ் கொடுத்த பார்வைக்கு நாம் நன்றி செலுத்தியவா எப்படி ஆக முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல ஹுவல்லதி ஜஅலகுமுஸ் ஸம்மா வல் அப்சார வல் அஃபீதா, அவன் தான் உங்க கேள்வி புலனையும் உங்க பார்க்கும் ஆற்றலையும் வல் அஃபீதா சிந்திக்கும் ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா வழங்கினான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ கலீலும் மின் இபாதிய ஷகூர், என் அடியார்கள் மிகவும் குறைவானவர்கள் தான் நன்றி செலுத்துகிறார்கள் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. அன்பர்களே, இப்போ அல்லாஹ்ட நாம தொழுகை நின்ற உடனே, யா அல்லாஹ் இந்த பார்வை நீதான் கொடுத்த, உன்னை கொண்டுதான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்திலே பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுகிறார், அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னுடைய ஞாபகத்துக்குன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்போ நான் தொழுகை நின்றால் நம்முடைய சிந்தனைகள் முற்றிலுமாக அல்லாஹ் முன்னால் முன்னோக்கிட வேண்டும். எனவேதான் தொழுகையிலே தக்பீர் கட்டும் பொழுது இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அனா முஷ்ரிகின் ஓது சுன்னத்தாக இருக்கிறது. ஷாஃபி மஸ்ஹப்ல தக்பீர் கட்டின பிறகு ஓதணும், ஹனஃபியில தக்பீருக்கு முன்னாடி ஓதணும். இந்த ஓர சுன்னத்து என்ன அர்த்தம் அதுக்கு? இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானே அப்படிப்பட்ட ரப்பின் முன்னால் என் முகத்துக்கு முகமாக நான் முன்னோக்கி விட்டேன். ஹனீஃபன், அவன் அல்லாத அனைத்தையும் ஒதுக்கியவனாக, அவனுடைய எல்லா படைப்புகளை விட்டு ஒதுக்கியவனாக முற்றிலும் அல்லாஹ் முன்னால் முன்னோக்கி விட்டேன். ஒமா அனமல் முஷ்ரிகீன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவன் அல்ல என்று சொல்லி அல்லாஹ் முன்னால் நாம் முகத்துக்கு முன் நேராக பேசக்கூடிய பெரிய பாக்கியம்தான் தொழுகையாக இருக்கிறது. அன்பர்களே, நாம் ஏன் அல்லாஹ்வுக்கு முன்னால் தொழுகிறோம்? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீ நன்றி செலுத்தினா அதிகப்படுத்துவேன்னு சொல்றோம் அல்லாஹ் தஆலா. நாம் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை எவ்வளவு நேரம் அனுபவிக்கிறோம், நன்றி செலுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் தஆலா. நல்லா விலைக்கு சில பேர் கவலைப்படுறாங்க, வந்து ஹஜரத் மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் ஹஜரத், அதில் வீட்டு 4,000 ரூபாய் 3,000 கொடுத்து விட்டா மிச்சம் 6,000 குடும்பம் நடத்த ஹஜரத், மாசம் கடைசியான கஷ்டமாயிருது. வெறும் 12,000 ரூபாய் சம்பளம் ஹஜரத், ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் மாசம் வரைக்கும் கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியல, குடும்ப குட்டிகள் நிறையா இருக்குது, திடீர்னு ஏதாவது செலவு வந்துட்டா உடம்பு சரியில்லாம போய் ரொம்ப சிரமப்படுறேன் என்றெல்லாம் நிறைய பேர் முறையிடுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை விரிவாவதற்கு, உங்களுடைய வாழ்க்கை வசதியாவதற்கு, அல்லாஹ் மென்மேலும் பாக்கியங்களை கொட்டுவதற்கு ரகசியத்தை நல்லா விளங்கிங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் திட்டவட்டமா அதிகப்படுத்துவீங்கிறான் அல்லாஹ் தஆலா. நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, அல்லாஹ் நன்றி செலுத்துறப்பே நீ தான் கொடுத்தறப்பே. எத்தனை பேர் இதுவும் இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனை பேர் தங்க இடம் இல்லாமல் பாழ்படுத்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நல்ல உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். ரப்பே நீ தான் எனக்கு கொடுத்த என்று நன்றி செலுத்தினால், நீ அல்லாஹ் கொடுத்த 12,000 சுக்ரியா செஞ்சேனா அல்லாஹ் 15,000 ஆக்குவான், அதுக்கு சுக்ரியா செஞ்சா அல்லாஹ் 20,000 ஆக்குவான். நீ சுக்ரியா செய்ய 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 அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். எனக்கு என்னங்க அல்லாஹ் கொடுத்தான், நான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லி நீ அல்லாஹ்வை குறை சொல்லி கொண்டே இருந்தா என்று சொன்னால் இருக்கிற நியமத்தையும் அல்லாஹ் புரிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு நியமத்தா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலையின் கஃபர்தும், நன்றி மறந்து என்று சொன்னால் இன்ன அஸாபி லஷதீத், இவனை பிடிப்புகவும் கடினமானதுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அன்பர்களே, நாம் ஏன் தொழுக வர்றேன்னு சொன்னால் நன்றி செலுத்துவதற்காக. ரப்பே இன்னைக்கு காலையில் எந்திரிச்சேன், எந்த கவலையும் இல்லாமல் சுகமா எனக்கு பாத்ரூம் போக வச்சு ரப்பே. எத்தனையோ பேர் இரவு நன்றாக படுக்கிறார்கள், காலையில் ஐசியூ எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு பார்த்தா சுத்தி குடும்பம் ஐசியூ இருக்கிறாங்க,
ஹார்ட் பிரச்சனை, கிட்னியில் வயிறு, எங்கேயாவது அட்பட்டாஸ் வெடிச்சிருச்சு, என்னமோ காரணம் சொல்லி இரவில் அவங்க காலையிலே சுற்றி குடும்பத்தார் ஆஸ்பத்திரி இருக்கிறாங்க. அந்த இல்லாமல் என்னை கிழிஞ்ச பாயாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னை வீட்டிலே எழுப்பி வைத்தாய் ரப்பே என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்யணும். அப்ப நண்பர்களே, நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் அவர்கள். அன்னைக்கு போன வாரம் ஒருத்தரை பார்த்தேன். அவர் பார்த்தா தன்னுடைய ஆடை தன் மேல ஒரு துண்டு போட்டு தன்னுடைய ஏதோ மறைத்து கொண்டே இருந்தார். என்ன மறைக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், மரம் போற குழாயில அந்த போற அந்த மரக்குடல்ல ஓட்டை விழுந்துருச்சு, டாக்டர் வேற வழி இல்லை, எந்த வழி செய்ய முடியும்னு சொல்லிட்டு என் வயிற்றுல ஓட்டை போட்டு உள்ளும் டியூப் வெளியே கொண்டு வந்து ஒரு பை தொங்குது, அவருக்கு பெரிய பை தொங்குது. அது வழியாக அவருடைய மரமெல்லாம் பயிர போய் சேவ் ஆகுது. அதை எடுத்து அவர் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பை எடுத்து அவர் தானே அதை கீழே கொட்டி விட்டு மீண்டும் வேறு பை மாட்டி கொடுக்கிறார். அவர் சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னுடைய மரப்பை உள்ளே இல்லாமல் வெளியே தொங்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார். ரப்பே அல்லாஹ் எவ்வளவு நிஅமத், நான் என்ன அல்லாஹ் தஆலா என்ன நன்றி செலுத்தினோம். அல்லாஹ் நம்முடைய மரப்பை வெளியே தொங்க விடாமல் நம் உள்ளுக்குள்ளே தங்க வைத்தானே, யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்தானே, என்ன நன்றி செலுத்தினோம் நண்பர்களே. அல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ் தொழுகை நிற்கும் போது ரப்பே என் எந்த கஷ்டம் இல்லாமல் என்னை மூச்சு விட வைக்கிறாய், என் கிட்னியை வேலை செய்ய வைக்கிறாய், என் ஹார்ட்டை வேலை செய்ய வைக்கிறாய், என் நரம்புகள் ரத்தத்தை ஓட வைக்கிறாய். ஏதாவது ஒரே ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்டால் என்ன நானும் குடிகளை கஷ்டப்படுவோம் ரப்பே, என்னை சலாமத்தாக்கனே ரப்பே என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நாடியவனுக்கு அளவில்லாமல் கணக்கில்லாமல் அல்லாஹ் தர்றான்னு சொல்றான். நான் ஒருத்தர் சொன்னேன், இந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு கணக்கெல்லாம் ரிஸ்க் தர்றான்னு சொன்னேன். அவர் சொன்ன நமக்குலாம் அப்படி இல்லை, கணக்கு தாங்க தர்றான். 10,000 ரூபா தான் தர்றான், 15 கூட ஒரு ரூபா தர மாட்டேங்கிறான், 12,000 ரூபா தர்றான், கூட ஒரு ரூபா எல்லாம் அளவுதான் தர்றாங்க அல்லான்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை தடவை மூச்சு விட்டீங்க நீங்க, அல்லாஹ் அளந்தா கொடுத்தான். காலையில எத்தனை தடவை கண்ணு சிமிட்டீங்க நீங்க, அல்லாஹ் அளந்தா கண்ணு சிமிட்ட வச்சான் அல்லாஹ் தஆலா. இன்று காலையில் எத்தனை முறை கையை அசைத்தீர்கள், என்னைக்கு வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை முறை இன்னைக்கு காலை முழங்காலை அல்லாஹ் கொடுத்த மூட்டுகளை புலங்கினீர்கள். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அளந்தா அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் காலையில எத்தனை சொட்டு தண்ணி குடிச்சீங்க, அல்லாஹ் அளந்து கொடுத்தானா? இன்னைக்கு காலை எத்தனை பருக்கு உணவு சாப்பிட்டீங்க, அல்லாஹ் அளந்து கொடுத்தானா? அல்லாஹ் கொடுத்த எந்த நியமத்தையும் அல்லாஹ் அளந்து கொடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், முற்றிலும் இலவசமா அல்லாஹ் எல்லா நியமத்தையும் நமக்கு அளவில்லாம அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிறான். எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நம்ம அல்லாஹ்ட சொல்றோம், அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தான், எனக்கு அல்லாஹ் ஒண்ணுமே நன்றி கெட்டத்தனமாக பேசுகிறோம். அல்லாஹ் நீ என்ன கொடுத்தான்னு சொல்றையே, அது சொல்லுவதற்கு நாக்கு அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அந்த நாக்கு பேச்சு எங்க இருந்து வெளியே வருது, பேச்சு எங்க இருந்து வெளியே வருது? நாம கூவத்து கொண்டு பேச முடியுமா? போன வாரம் ஒருத்தர் பார்த்து, அவரு வாய் சரியா பேச முடியாதவர், கொன்னலாக பேசக்கூடியவர், அவர் கண்ணெல்லாம் அறவே சரியா பேச்சு வரல அவருக்கு. அவர் உம்ராவுக்கு போறார். அவர் எனக்கு உம்ரா இன்ஷாபா செஞ்சார், என்னமோ சொல்ல முயற்சி பண்றார், எனக்கு விளங்கவே இல்லை, அளவே விளங்கவே இல்லை. கடைசியா எழுதி காட்டுங்கன்னு சொன்னேன், எழுதி காட்ட அதுவும் விளங்கல. கடைசியா முசாவை அமைச்சிட்டேன். போன குடும்ப கடை வீட்டுக்காரங்க என்ன செய்யறேன், என்ன சொல்ல வர்றாரு, அவர் உம்ராவுக்கு போறாராம், துவா செய்ய சொன்னாருங்கிறார். அப்ப உம்ராவுக்கு போற சின்ன செய்தி அவரை சொல்ல முடியவில்லை. அல்லாஹ் அவனுக்கு நாக்கு கொடுத்து சரளமா அல்லாஹ் அவனை பேச வச்சான். எதுக்கு பேச வச்சான் அல்லாஹ் தஆலா? துனியா காலையிலிருந்து இரவு எவ்வளவு நேரம் போன் பேசுறோம், எவ்வளவு வீண் பேச்சுக்களை பேசுகிறோம். ஆனால் குர்ஆன் ஓத டைம் இல்லைங்கிறோம். குர்ஆன் ஓதுறீங்களா? இல்லை, அதுக்கு டைம் இல்லைங்கிறோம். இன்னைக்கு ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓத யாரா எத்தனை பேர் இருக்கிறோம் நாம? இன்னைக்கு காலையே அல்லாஹ் இன்னைக்கு நிஅமத் அல்லாஹ் இவ்வளவு நிஅமத் அல்லாஹ் கொடுத்தானே, நாவை அல்லாஹ் பேச வைத்தானே, நாம குர்ஆன் ஷரீஃப் ஓதி எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் நண்பர்களே? அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தான் நமக்கு சலாமத்தா, நம்ம எல்லா உறுப்புல சலாமத்தா வச்சாண்டு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தா அல்லாஹ் கடைசி வரை சலாமத்தா இருக்க வைப்பான் அல்லாஹ் தஆலா. யாரெல்லாம் பெருமாசனாச பாத்ரூம் போயிட்டு துவா செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல்லதா, எனக்கு தீங்கிழைக்கூடியவற்றை என்னை விட்டு வெளியாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், வ அப்கா மா யன்ஃபஉனி, எனக்கு தேவையானவற்றை தங்க வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று பெருமானார் துஆ செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் வெளியேறும் போதும் நீதான் என்னை சலாமத்தா எல்லாருக்கும் ஏற்கனவே என்று துஆ செய்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் கடைசி வரை எந்த ஆபத்தும் இல்லாமல், அது எந்த கோளாறும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவராக இருந்தோம் என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய குடி மிகவும் கடினமானது, எங்க யாராலும் தடுக்க முடியாது. நாம் பார்க்கிறோம், தின பேருக்கு ஹார்ட்ல பிளட் ஃபங்க்ஷன் கஷ்டமா போயிருது, ஆக்சிஜன் சிரமமா போயிருது, ஆக்சிஜன் சரியா வேலை செய்யல, ஒரு வெற்றில வைக்கிறாங்க, வெற்றில உள்ள டியூப் உள்ள போட்டு அந்த காத்தை உள்ள செலுத்தி ஹார்ட்டை பம்ப் பண்ண வைக்கிறாங்க. இத்தனை மணி நேரம் வெற்றில போட்டா இத்தனை 1000 ரூபாய் காசு வாங்குறாங்க. ஆனாலும் அந்த ஹார்ட்டை இயக்க வைக்க முடியல. ஆனா அல்லாஹ் நம்முடைய ஹார்ட்டை எந்த வகையான வெற்றிலேட்டர் இல்லாமல் யாரும் அது கூட பம்ப் பண்ணாமல் அல்லாஹ் இயக்க வச்சா காசு எல்லாம் வாங்கினா ஏதோ அல்லாஹ் இலவசமா அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் நமக்கு என்ன சொல்றோம், நம்ம அல்லாஹ்க்கு முன்ன நேரம் இல்லைங்கன்னு சொல்றோம். அன்பர்களே, ஒரு நாளைக்கு அல்லாஹ் ஃபஜ்ரில் இருந்து லுஹர் வரை அல்லாஹ் ஒரு ஹார்ட்டை பம்ப் பண்ண வச்சான். அல்லாஹ் தஆலா உன் கிட்னியை அல்லாஹ் தஆலா இயக்கினான், நுரையீரலை பம்ப் பண்ண வச்சான். அல்லாஹ் தஆலா ஜீரண உறுப்பு எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா இயக்கினான். உன் கண்ணை பார்க்க வைத்தான், உன் மூளையை அல்லாஹ் எந்த அடைப்பும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தான், உன் கைகால்களை எந்த விபத்தும் இல்லாமல் ஆபத்தும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். லுஹர் வரைக்கும் 8 மணி நேரம் அல்லாஹ் தஆலா ஃபஜ்ரில் இருந்து லுஹர் வரைக்கும் 8 மணி நேரம் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். இவ்வளோ 8 மணி நேரம் நான் உங்களுக்கு உபகாரம் செய்தேனே, எனக்கு 8 மணி வணங்குன்னு சொல்ற அல்லாஹ் தஆலா. 8 நிமிஷம் லுஹர் தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா வர சொல்றான். லுஹர் தொழுகை 8 நிமிஷம் அல்லாஹ் தஆலா வர சொல்றான். நாம யோசிக்கிறோம், நாம தொழுகை நேரம் இல்லைன்னு சொல்றோம். ஆனால் அல்லாஹ் ஏதாவது அல்லாஹ் ரிப்பேர் ஆக்கி ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சா ஒரு நாள் என்ன இல்ல நாட்கணக்கா ஆஸ்பத்திரி நேரம் இல்லாம ஆக்கிறான். இப்ப தொழுகை கூட என்ன சொல்றான், இப்ப தொழுகை கூட என்ன சொல்றான், தொழுகை கூப்பிட்டா எனக்கு டைமே இல்லைங்க, டைமே மாத்திரக்கு ஆள் இல்லைங்க, இப்ப எல்லாம் சொல்லக்கூடிய அதே மனிதன் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது அவனுக்கு உதவி செய்ய யார் வருவா அவனுக்கு? அப்ப மாத்துக்கு அப்பா ஆளை உண்டாக்குற என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவரை கூப்பிடும் பொழுது ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அல் ஃபலா, தொழுகைக்கு வா, வெற்றியின் பக்கம் வா என்று அல்லாஹ் தஆலா மைக்கு போட்டு பாங்கு வசூல் கூப்பிடும் போது நீ அலட்சியப்படுத்துகிறாய், அல்லாஹ்வுடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறாய் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குடி மிகவும் கடினமாக இருக்கும். எனவே அன்பர்களே, அல்லாஹ் நமக்கு தொழுகை கொடுத்தது அவன்கிட்ட பேசுறதுக்கு, அவருடைய உரையாடுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்துவதற்காக கொடுத்தான். அது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா கவலைகளையும் நம்முடைய எல்லாருடைய பாரங்களையும் இறக்கி வைக்கத்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நம்ம தொழுகைக்கு வரும்போது 1000 கவலை கொண்டா, 1000 கவலை மூட்டைகளை கொண்டு வா, தொழுகை அல்லாஹ் இறக்கி வச்சிரு. யா அல்லாஹ் உஃபவ்விஸ் அம்ரி இலல்லாஹ், இவன் எல்லா காய் ஒன்றை ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் பொறுப்பேற்பவன் மிக சிறந்தவனாகிறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபதவக்கல் அல் ஹய்யில் லதீ லா யமூத், யார் மரணமே ஆக மாட்டானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நம்புகிற அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. ஒரு ஏழை இருந்தாரு, ஒரு வீட்டில் சின்ன குமரகாரியம், ஒரு பணக்காரத்தை போய் கேட்டாரு, ஏங்க எனக்கு உதவி செய்ய 2 லட்சம் தேவைப்படுது மனைவி குமரகாரின்னு கேட்டாரு. நாளைக்கு காலையில் வாப்பா தரேன்னு சொன்னார். உடனே மரணாக்காரம் ஆசையா 2 லட்சம் காசு தருவார் அந்த ஏற போறாரு. போனா வீட்டு வாசல் சாமியான போட்டுருக்குது. கூட்டம் ஆள் என்னப்பான்னு கேட்டா ஆள் மூத்தா போயிட்டாருங்க. அச்சோ, காசு தரேன்னு சொல்லியிருந்தாரு, மூத்தா போயிட்டாரு, இவர் நம்பி ஏமாறே, இவர் நம்பறனே என்று அவர் கவலை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபதவக்கல் அல் ஹய்யில் லதீ லா யமூத், எவன் மரணமே ஆக மாட்டானோ, நித்திய ஜீவனாக இருக்கிறானோ அப்படிப்பட்ட என்னை நம்புகிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. என்னை நம்பு, ஃபத்தஹிதுஹு வக்கீலா, என்னை நீ வக்கீலா ஆக்கிக்கொள், என்னை உன்னுடைய காரியஸ்தனா என்னை ஆக்கு. இந்த வக்கீல் நானும் வக்கீல் தான். எப்படி வக்கீல்னு சொன்னால், நான் எடுத்த கேஸை ஃபைல் ஆனதே கிடையாது, நான் எடுத்த கேஸுகள் ஃபைல் ஆனதே கிடையாது, நான் யாருக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டேனோ அவர் ஒரு கால் நஷ்டமடைந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ரப்பா என்ன நீ ஒப்படைச்சிரு. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் பொறுப்பு ஏற்றுகிறான், அவன் எனக்கு போதுமானவன். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, என்ன அடியானே உனக்கு அல்லாஹ்வாக நான் போதுமாகவில்லையா என்று கேட்கிறான். அன்பர்களே, நம்முடைய கவலையை அல்லாஹ்வை ஒப்படைச்சிட்டு வரும்போது 1000 கவலையோடு வா, தொழுகையில அல்லாஹ்வை ஒப்படைச்சிட்டு ஃப்ரீயா போ. அல்லாஹ் தொழுகை வெளியே போகும்போது மனம் சந்தோஷமானவனாக நீ போக வேண்டும், மனம் மகிழ்ச்சி விட்டவனா அல்லாஹ்விடம் பேசிட்டேன், அல்லாஹ்வை ஒப்படைச்சிட்டேன், எனக்கு அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சொல்லி நீ கவலை இல்லாமல் போக வேண்டும். சாதாரண அமைச்சரை பார்த்துட்டு வெளியே வந்தா சந்தோஷம் வர்றான், முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தா சந்தோஷம் வர்றான். முதலமைச்சரை பார்த்துட்டேன், கோரிக்கை சொல்லிட்டேன், அவர் ஏற்றுக்குவாரா, உன்னுடைய கோரிக்கை தூக்கி கடைசி கும்பல் போடுவாரான்னு தெரியாது. ஆனா நீ பார்த்துட்டு வந்தா சந்தோஷப்படுறான். ஒரு நிமிஷம் முதலமைச்சர் போட்டோ எடுத்துக்கிட்டா அந்த போட்டோ வெளியே போட்டோ எடுத்து வீடு ஃபுல்லா மாட்டி வச்சுக்கிறான், பெருமையா நினைக்கிறான் அதை என்று சொன்னால், சாதாரண ஒரு
இவன் 5 வருஷம் கழிச்சு முதல்வராக இருப்பாரா ஜெயில இருப்பாரான்னு தெரியாது. ஆனால் உன் ரப்பு இருக்கிறானே அவன்கிட்ட தொழுக வர்ற, அவன் முன்னால பேசுற, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், ரப்பே உன்னை வணங்குற ரப்பே, உன்னை உதவி தருகிற ரப்பே என்று அல்லாஹ்விடம் கோரிக்கை வைத்து விட்டு வெளியே போகும்போது கவலையா வெளியே போறான். என்னடா இங்க வரைக்கும் தோந்துட்டு வர்றாங்க, கவலையா சொல்றான். மானகட்ட பையன் மௌலாட்ட பேசிட்டு எஜமான்ட்ட பேசிட்டு அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சுட்டு அல்லாஹ்ட்ட உன் தேவையை சொல்லிட்டு கவலையா நீ வெளியே வர்ற, சந்தோஷமா வெளியே வந்து எப்படி சொல்லிட்டு அவன் எனக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான். அலைஹல்லாஹு பிகாஃபின் அபதா, என் அடியாளுக்கு அல்லாஹ் போதுமாகவில்லையா, என் ரப்பிடத்தில் என் எல்லா காரியம் ஒப்படைத்து விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு துஆ செய்வாங்க, அஸ்தௌதியுல்லாஹ் நஃப்ஸி வ தீனி வ அஹ்லி வ மாலி, யா அல்லாஹ் என் நஃப்ஸையும் என் குடும்பத்தாரையும் என்னுடைய எல்லா பொருட்களையும் ஒன்று ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹ் அஸ்தௌதியுல்லாஹ் அல்லதி லா யுதீஉ அமானதஹு, தன் ஒப்படைக்கப்பட்ட அமானதத்தை ஒரு காலம் வீணாக்க மாட்டானே, அப்படி அல்லாஹ்ட ஒப்படைச்ச என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. உலகத்துல வேற யார்ட்ட அமானதம் ஒப்படைச்சா மோசடி செஞ்ச வாய்ப்பு இருக்குது, ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. என் ரப்பிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானதத்தை ஒரு காலம் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நீ உன் குடும்பத்தை, உன் பாரத்தை, எந்த கவலையா இருந்தாலும், குடும்ப கவலையா, பிள்ளைகளை பத்தி கவலையா, வியாபார கவலையா, உன் உடல்நிலை பத்தி கவலையா, எல்லா கவலையும் அல்லாஹ் ஒப்படைச்சு. அல்லாஹ் என் எல்லாத்தையும் ஒன்றை ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் நீ பொறுப்பேற்றுக்கிறப்பே நீ குர்ஆன்ல சொல்ற ஃபத்தஹிதுஹு வக்கீலா, என்னை நீ வக்கீலாக ஆக்கு, என்னை நீ பொறுப்புதாரியா ஆக்குன்னு குர்ஆன்ல சொல்றப்பே. ஆனா அவன் யத்தஹிது அவன் யதவக்கல் அல்லாஹு ஹஸ்புஹு, என் மீது யார் நம்பிக்கை வைக்கிறாரோ அவனுக்கு நான் போதுமானவன் நீ குர்ஆன்ல சொல்றப்பே. ரப்பாய் ஒன்றை ஒப்படைச்சிட்டு அல்லாஹ்னு சொல்லி உன் கவலைகளை அல்லாஹ்விடத்திலே ஒப்படை. அதுக்குத்தான் தொழுக நண்பர்களே. தொழுக அல்லாஹ் தனக்கு தேவைன்னு தெரியல, அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் சவன், யாருக்கும் எதுவும் தேவையற்றவன். உன் வணக்கமோ உன் தஸ்பீஹோ உன் குர்ஆன் எதுவும் எனக்கு அல்லாஹ்வா எனக்கு தேவையில்லை, உனக்கு தேவைன்னு தான் நான் கொடுத்தேன். நீ என்னிடம் பேசுவதற்காக வேண்டி, உன் கோரிக்கை எடுத்து கேட்பதற்காக வேண்டி, உன் கவலையை ஒப்படைப்பதற்காக வேண்டி, எடுத்து துஆ கேட்பதற்காக, உன் கோரிக்கை என்று கேட்டு வாங்குவதற்காகத்தான் தொழுகை கொடுத்தேன். எனக்கு தேவைன்னு தெரியல, உன்னுடைய கோரிக்கையை கேட்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கேன் நான். நண்பர்களே, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை நம்ம கொடுத்தான்னு சொன்னா சாதாரண பாக்கியம் இல்லை நண்பர்களே. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ அவருக்கு தான் அல்லாஹ் தன் வீட்டுல வர பாக்கியத்தை கூட தரான். நம்ம வீட்டுல யாரும் உள்ள விடுவோங்க, பிச்சைக்காரன் வந்தா 10 வெளியே அனுப்பிச்சிருவோம், வெளியே கொடுத்து அனுப்பிச்சிருவோம். உலமாக்கள் வந்தாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா உள்ள கூட்டுக்குள்ள வீட்டுல உட்கார வைப்போம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கவில்லையோ, அல்லாஹ் யாரை கோபப்படுகிறானோ, அல்லாஹ் யாரை வெறுத்து விட்டானோ பள்ளியாசம் வர பாக்கியமே இல்ல வைக்கிறான். அப்படியே வந்தாலும் சும்மா சலாம ஓட வச்சிடறான், பாரவுக்கா வர வைக்கிறான், ஓட வச்சிடறான். அல்லாஹ் மீண்டும் 5 நேரம் பள்ளிக்கு வர பாக்கியமே இல்லாம வைக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ, அல்லாஹ் யாரை காதலிக்கிறானோ அவரைத்தான் அல்லாஹ் தன் இல்லத்திற்கு அஞ்ச வரக்கூடிய பாக்கியத்தையும் அவனோடு பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருகிறான். அன்பர்களே, நாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே என்ன கோரிக்கையோ நீங்க கேளுங்க, என்ன கவலையோ கேளுங்க, அல்லாஹ்ட்ட அல்லாஹ் தஆலா கொடுக்க முடியாம இல்லைங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான வானபூமியை படைத்து கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு, அண்ட சராசரங்களிலே உள்ள மாபெரும் எல்லா உணவு ஜீவராசிகளுக்கும், கடற்கரையில் கல்லுகளில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு உணவளிக்கக்கூடிய அல்லாஹ், பூமிக்கு அடியிலே அதலபாதாவில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா, அவனுக்கு உணவு அல்லாஹ் கஷ்டம் அல்லாஹ் தஆலாவுக்கு, அல்லாஹ்க்கு முடியாமையா, அல்லாஹ் இல்லையா, அல்லாஹ் தராம இருக்கா அல்லாஹ் தஆலா சில பேருக்கு கொடுக்குறான், அது நன்மைக்காக வேண்டி, சில பேருக்கு கொடுக்காம அதுவும் நன்மைக்காக வேண்டி. ஏன் சில சமயம் கொடுத்தா நீ கெட்டு போயிடுவேன்னு, நீ கொடுத்தா கெட்டு போயிடுவேன் அல்லாஹ் லேட் பண்ணுவான். அல்லாஹ் தஆலா நீ அல்லாஹ் கேட்க வைக்கப்பட்டவே, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை மாசம் ஆனாலும் பரவாயில்ல, நீ கேட்டுக்கொண்டே இருக்கு. அந்த கேட்ட அனைத்தையும் அல்லாஹ் சேவ் பண்ணி எல்லாத்தையும் அல்லாஹ் ஜாயின் பண்ணி பிரம்மாண்டமா அல்லாஹ் சிறப்பா திருப்பி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் கேட்கிற எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க. நீ எந்த வார்த்தை நீங்கள் கேட்டாலும் அதை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா திருப்பி அதை அல்லாஹ் தஆலா அது கொடுப்பான். அல்லாஹ் தஆலா யாருக்கு தகுதியாரமானே கொடுப்பான். அல்லாஹ் தஆலா குழந்தை கேட்கிறான், பிரியாணி கேட்டு ஓடியாடுறான், குழந்தை ஒரு வயசு குழந்தை அம்மா கொடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தை கொடுத்தா சேராதது, அந்த வயசு வந்த உடனே அம்மா எடுத்து வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் நீ எத்தனையோ துஆ கேட்கிற, ஆனால் உனக்கு ஒரு தீமையாக இருக்கலாம், நீ கேட்கிறாய் தீமையாக இருக்கலாம். எனவே அல்லாஹ் தஆலா உனக்கு தேவையான நேரத்திலே தேவையான பொழுது அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கேட்பதில் மட்டும் சடவிழந்து விடாதே. பெருமாள் சொன்னாங்க, லா தஸ்தமு அன் துஆஇ ரப்பிக்கும், ரப்பிடத்திலே கேட்கும் விஷயத்திலே
சடைவடைந்து விடாதே என்று பெருமானார் சொன்னாங்க. நீ கேட்டுக்கிட்டே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்ன வந்தீங்களா அல்லாஹ்ட கண்ணீர் விடுத்து கதறுங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ் என் தேவையை பொறுப்பேற்றுக்கிறப்பே, என் பிள்ளைகளுடைய தேவையை பொறுப்பேற்றுக்கல்லா, என் பிள்ளைகளை என் கண்குறிச்சாணி ஆக்கல்லா, என் பிள்ளைகளை பார்த்தால் என் கண்கள் குளிர் வேண்டும் அல்லா, என் உள்ளம் சந்தோஷப்படும் அல்லா, இப்படி மாணிக்கங்களா என் பிள்ளைகள் ஆக்கல்லா, என் திறமையை கொண்டோ என் சாமர்த்தியத்தை கொண்டோ என் பிள்ளை நல்லவன் ஆக்க முடியாதல்லா, என் பிள்ளைகளை ஒன்றை ஒப்படைச்சு அல்லா, என் மனைவி மக்களை ஒன்றை ஒப்படைச்சு என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு எந்த அடியா அல்லாஹ்விடத்தில் பேசுகிறானோ அந்த அடியானை ஒரு காலம் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அன்பர்களே, தொழுகை நமக்கு அல்லாஹ் கொடுத்தது அவனிடத்திலே பேசுவதற்காகவும், நம் கவலைகளை ஒப்படைப்பதற்காகவும், அவனிடத்தில் துஆ கேட்டு இறைஞ்சுவதற்காகவும் தான் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அன்பர்கள், நம்முடைய தொழுகையிலே அல்லாஹ் மேராஜாக அவனோட பேசக்கூடிய பாக்கிய நசீபாக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.